இன்னைக்கு நம்ம கிரியைகள் பற்றி பார்த்துட்ருக்கோம். 3 கிளாஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு 3வது கிளாஸில் 6 கிரியைகளையுமே சேர்த்து பார்க்கலாம். நம்ம முதல் பார்த்த கிரியை வந்து அக்னிசாரா பிரணயமா பார்த்தோம். அது நௌலி கிரியோட ஒரு வேரியேஷன். இந்த நடு வயிறை மட்டும் நல்லா சுருக்கி விரிக்கக்கூடிய பயிற்சி செய்தோம். இது வந்து நெருப்பு பூதத்துக்கான பயிற்சி. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நெருப்பு பூதத்தை நல்லா கூட வச்சுட்டு குறைச்சி சமநிலைக்கு கொண்டு வர மாதிரியான பயிற்சி அக்னிசாரா பிரணயமா செய்யலாம். 1 inhale 30 counts வயிற்று தசைகள் நல்லா விரிந்து சுருங்குற மாதிரி பயிற்சி பண்ணலாம். 1 inhale 30 counts 30 counts செய்துட்டா கண்களை மூடி சுவாசத்தை கவனிங்க. வயிற்றை சுற்றி நல்ல ஒரு வெப்பம் வந்த மாதிரி இருக்கும். உடல் முழுவதும் வார்ம் அப் ஆகுற மாதிரி இருக்கும். உணர்ந்து பாருங்க. நௌலி கிரியை நெருப்பு பூதத்துக்கான கிரியை. அதே மாதிரி கபாலபதி பிரணயமா செய்தோம். அதுவும் ஒரு கிரியை. இது வந்து 5 பூதங்களையும் பேலன்ஸ் பண்ற மாதிரியான கிரியை. அடுத்து ஒவ்வொரு பூதமா பார்க்கலாம். இப்ப கபாலபதி அக்னிசாரா கம்பைன் பண்ணலாம். 30 கவுண்ட் செய்துட்டா பிரீத்திங்கை கவனிங்க. அடி வயிற்றுல இருந்து உச்சந்தலை வரைக்கும் உள்ள அடைப்புகள் நீங்கின மாதிரி இருக்கும். உணர்ந்து பாருங்க. மொத்தம் 6 கிரியைகள். 2 கிரியைகள் பார்த்துட்டோம். ஒன்று நெருப்புக்கு, இன்னொன்று 5 பூதங்களுக்கும். அடுத்து நம்ம பார்த்த கிரியை வந்து கண்களுக்கான பயிற்சி பார்த்தோம். இந்த மாதிரி கண்ணை க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு குடுவை எடுத்துட்டு நம்மளுடைய கண்களை உள்ள வச்சு நல்லா குளிர்ந்த நீர்லையோ இளநீர்லையோ செய்கிறது பார்த்தோம். இது கண்களுக்கான பயிற்சி. கண்களை சரி பண்ணுறது வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆகாய பூதத்தை சரி பண்ணக்கூடிய பயிற்சி. இது 2வது கிரியைகளாக பார்த்தோம். 3வது கிரியை அக்னிசாரா கபாலபதி திராடகா 3வது கிரியை பார்த்தோம். 4வதா பார்த்தது வந்து நேத்தி கிரியை பார்த்தோம். தண்ணியை வந்து இடது மூக்கு வழியா விட்டு வலது மூக்கு வழியா எடுக்கிறது, வலது மூக்கு வழியா விட்டு இடது மூக்கு வழியா எடுக்கிறது. அதே இது நம்ம சூத்திர நேத்தியாவும் பார்த்தோம். நேத்தி கிரியை. அதே இதை மூக்கு வழியா விட்டு தொண்டை வழியா எடுத்து கிளீன் பண்றது. இது 2மே காற்று பூதத்தை சரி பண்ணக்கூடிய கிரியைகளா பார்த்தோம். இன்னும் இருக்கிறது நிலத்துக்கும் நீருக்குமான கிரியை. நிலத்துக்கான கிரியை பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பயிற்சி பண்ணுங்க. நீருக்கான கிரியை அதுக்கப்புறம் செய்யலாம். நிலத்துக்கான கிரியைக்கு பெயர் வந்து பஸ்தி. பஸ்தினா நம்மளுடைய மலக்குடலை க்ளீன் பண்ணக்கூடிய பயிற்சி தான். பொதுவாக நம்ம வந்து ஒரு இந்த பேதி மாத்திரை சாப்பிட்டோ இல்லை விளக்கெண்ணெய் குடிச்சோ வந்து நம்ம வயிறை க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து பஸ்தி கிரியை. அதில் நம்ம யோகாவில் நம்ம சொல்கிறது வந்து இனிமா எடுத்துக்கிறத தான் நிலபூதத்துக்கான சிறந்த கிரியையாக எடுத்துக்குவோம். இது நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கலாம், மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கேன் இருக்கும். அதை விட பெஸ்ட்டு வந்து ஒரு பேக் மாடல் தான். அது நான் யூஸ் பண்ணுறனால அது நான் எடுத்துகிட்டு வரல. இது டெமோக்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேனில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணி நல்லா உயரமான இடத்துல வச்சுக்கணும். நம்ம டாய்லெட்லேயோ பாத்ரூம்லேயோ நல்லா உயரமான இடத்துல இந்த கேனில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இதில் நம்ம எடுத்துக்கிற தண்ணியும் நேத்தி கிரியைக்கு எடுத்துக்கிற மாதிரியே மிதமான சூட்டில் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணி நல்லா கரையிற மாதிரி வெது வெதுன்னு எடுத்து இதை நல்லா உயரத்தில் வச்சுக்கணும். இதோட எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டியூப் மாடலில் இருக்கும். இதில் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது, இப்படியும் இருக்கும். இதில் வந்து லைட்டாக நம்ம நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இதுலேயும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஆசன வாயிலையும் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா படுத்துட்டு ஆனந்த ஆசனத்தில் படுப்போம் இல்லையா, ஒரு சாஞ்சி படுத்துக்கலாம். இல்லை பாத்ரூமில் அந்த அளவுக்கு இடம் வசதி கிடையாது அப்படின்னா யானை போட்ட மாதிரி கேட் பொசிஷனில் இருந்துக்கலாம். நம்மளாவே இந்த டியூபோட இந்த எண்டை வந்து ஆசன வாய்க்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா மேலே இருந்து தண்ணி நல்லா ஃப்ளோவாகி அப்படியே நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறத நம்மளால் உணர முடியும். அந்த தண்ணி இறங்க இறங்க நமக்கு வயிற்றை கலக்கிட்டு மோஷன் வர்ற மாதிரி இருக்கும். அந்த உணர்வு வந்த உடனே
நாம் அந்த டியூபை எடுத்துட்டு நம்ம அப்படியே டாய்லெட் போயிடலாம். நம்ம ஏற்கனவே டாய்லெட் போயிருந்தாலுமே ஒரு தடவை நம்ம இனிமா எடுத்து பார்த்தோம்னா தெரியும், இன்னமும் நம்ம வயிற்றுல இருந்து நிறையா கழிவு வந்து வெளியே போகிறத நம்மளால் நல்லா பார்க்க முடியும். ஆரம்பத்தில் நமக்கு வந்து இதை ஒரு தடவை கொடுத்த உடனே நமக்கு வந்து வயிற்றை கலக்கிட்டு மோஷன் வந்துடும். நாள் ஆக ஆக நம்ம என்ன பண்ணலான்னா மூலபந்தம் செஞ்சு அந்த மோஷனை வந்து நம்ம கொஞ்ச நேரம் உள்ள அந்த தண்ணியை வெளியே வர விடாம நம்மளால நிப்பாட்ட முடியும். அது நிப்பாட்டும் போது என்ன ஆகும்னா அந்த தண்ணி வந்து நம்ம வயிற்றுக்குள்ளேயே அந்த அடி வயிற்றுலையே நல்லா போறனால அடி வயிற்றுல இருக்கிற நல்லா கழிவு வந்து நல்லா வெளியேறும். இனிமா எடுக்க எடுக்க உடம்பு வந்து வேகமாக வெயிட் குறையும். அப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க வாரம் ஒரு தடவை கூட இனிமா எடுக்கலாம், நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். ஏற்கனவே ஒல்லியாக இருக்கிறவங்க ரெகுலராக இனிமா எடுக்க ஆரம்பித்தோம்னா இன்னும் வந்து வெயிட் குறையும். அதனால் உங்களுடைய உடல் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இனிமா எடுக்கலாம். இதுக்கு மேலே டவுட் இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் எனக்கு தனியாக கேளுங்க, தெளிவாக சொல்கிறேன். அது மாதிரி எந்த இனிமா கிட்டு வந்து சரியாக இருக்குங்கிற லிங்க்கும் நான் வந்து அனுப்புகிறேன், அதுபடி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நிலபூதத்துக்கான கிரியை. நம்ம உடல்ல அடியில போய் தங்குறது தான் நிலக்கழிவு. அந்த கழிவை நல்லா கிளீன் பண்றது இந்த மாதிரி நம்ம மாதம் ஒரு தடவை கூட ரெகுலரா எல்லாருமே இனிமா எடுத்து அந்த நிலபூதத்தை வந்து சரி பண்ணலாம். சரி, இன்னைக்கு அடுத்து கடைசியா நம்ம பார்க்க போற கிரியை வந்து நீர்பூதத்துக்கான கிரியை, தௌத்தி கிரியை. இந்த நீரும் வந்து நம்ம உடல்ல கழிவு நீர் எங்கெல்லாம் தேங்கும்னா 5 இடங்கள்ல தேங்கும். ஒன்று வந்து கண்ணை சுற்றி கண்ணீராக தேங்கும், இன்னொன்று மூக்கில் சளியா அந்த கழிவு நீர் சேரும், அப்புறம் எச்சிலாக நம்மளுடைய தொண்டையில் வந்து சேரும், அதுக்கப்புறம் உடல் முழுவதும் வேர்வைகளாக அந்த கழிவு நீர் சேரும், அடுத்து யூரினா கழிவு நீர் சேரும். இது எல்லாமே 5 விதமான நீர் கழிவுகள். இந்த நீரை நாம் வெளியே அனுப்பக்கூடிய கிரியை தான் வந்து தௌத்தி கிரியை. 2 விதமான தௌத்தி கிரியைகள் நாம் இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம். ஒன்று வந்து எல்லாருமே செய்யலாம், வீட்டில் தண்ணியை சுட வச்சு லைட்டாக உப்பு போட்டு நம்ம குடிக்கிற பதத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த தண்ணி குடிக்கிறது நல்லா வாய் அகண்ட பாத்திரத்தில் வச்சு குடிக்கணும். நம்ம வாட்டர் பாட்டில்னா வாயை சுருக்கி குடிப்போம், அப்படி இல்லாமல் நல்லா செம்பு இல்லை பெரிய இந்த பால் சட்டியில் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்லா அகண்ட வாயில் வச்சு தண்ணியை நிப்பாட்டாமல் நல்லா அண்ணாந்து நிறையா குடிக்கலாம். குடிச்சிட்டு இருக்கும்போதே சிலருக்கு வாமிட் வந்துடும். அப்படின்னா தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டிட்டு வாமிட் எடுத்துடலாம். சிலருக்கு நல்லா குடிச்சு முடிச்ச பிறகும் வாமிட் வராது. அவங்க வந்து லைட்டாக விரலை உள்ளே வச்சு அந்த நாக்கை தடவி தேய்ச்சோம்னா உள்ளே இருந்து தண்ணி நல்லா வெளியில் வந்துடும். நமக்கு வந்து இந்த இறைப்பைக்கு போன தண்ணி இந்த உணவு குழாய் வழியாக வெளியே வரப்போகுது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அந்நேரம் நமக்கு கண்ணில் இருந்து நல்லா கண்ணீர் வரும், மூக்கில் இருந்து சளி வரும், வாய் வழியாக எச்சி வரும், உடம்பெல்லாம் வேர்க்கிறதும் தெரியும். நம்ம அப்போ தான் யூரின் போய் முடிச்சிருந்தோனாலுமே ஒரு சொட்டு யூரினாவது திரும்ப வரும். அதனால் இந்த கிரியையுமே நம்ம பாத்ரூமில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நல்லா க்ளீன் ஆகும். இப்போ நம்ம கிளாஸில் இங்கே வச்சு செய்யும்போது அந்த யூரின் வந்தாலும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த கழிவை வெளியே அனுப்ப மாட்டோம். அதனால் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தெல்லாம் நீங்கள் பாத்ரூமில் வச்சே நீங்களாவே நல்லா இந்த கிரியை வந்து செஞ்சு பழகலாம். இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய 5 விதமான கழிவுகளையும் வெளியே அனுப்பும். இது நீர்பூதத்துக்கான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே காற்றையும் அது வந்து சரி பண்ணும். நம்ம 5 விதமான காற்று படிச்சிருக்கோம் இல்லையா. ஒன்று பிராணன், அது வந்து இப்படி மூக்கு வழியாக உள்ள வரக்கூடிய காற்று. அப்போ அந்த காற்று சரியாக வர முடியாதபடிக்கு நமக்கு மூக்கில் இருக்கிற அடைப்பும் இன்னைக்கு தௌத்தி கிரியை பண்ணும்போது அந்த சளி மூலமாக வந்துருச்சுன்னா நம்மளுடைய பிராணனும் சரியாயிடும். அந்த உள்ளே போகிற பிராணன் தான் கீழே போய் அப்பானனா கீழே அழுத்தக்கூடிய காற்று, யூரின், மோஷன், இந்த பீரியட்ஸ் எல்லாத்தையும் அந்த அப்பானன் காற்று தான் நம்ம உடலில் வந்து சரி பண்ணும். இந்த தௌத்தி பண்ணும்போது நமக்கு கீழே ஒரு அழுத்தம் ஏற்பட்டு தான் நமக்கு யூரின் வருது. அப்போ இந்த தௌத்தி கிரியை பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அப்பானனும் சரியாகிறனால நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன், கல்லடைப்பு, irregular பீரியட்ஸ் இது இருந்தாலும் இந்த தௌத்தி கிரியை வந்து அபானனை சரி பண்ணுறது மூலமாக சரி பண்ணிடும். 3வது வாயு வந்து சமானன் வாயு. நம்ம நடு வயிற்றுல இருந்து நமக்கு பசியை ஏற்படுத்துறது, உணவை செரிமானம் பண்ணுறது எல்லாமே சமானன் வாயு.
அது நம்ம உடல்ல எச்சில் மூலமா தான் வரும். அந்த சமானன் சரியில்லாம இருந்தாலும் தௌத்தி கிரியை பண்ணும்போது அது இந்த பகுதியை கிளீன் பண்ணி அந்த பழைய எச்சில வெளியில அனுப்பிடுறனால அடுத்து நம்மளுடைய செரிமானமும் ஆரோக்கியமா இருக்கும், சமானன் வாயுவையும் சரி பண்ணும். வியானன்கிற காற்று தான் உடல் முழுவதும் போய் நம்ம உடலை இயக்கக்கூடிய காற்று. அது உடல் முழுவதும் போற காற்றுல அடைப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம தௌத்தி கிரியை பண்ணும்போது உடல் எல்லாம் வேர்க்கும். எடுத்த உடனே எல்லாருக்கும் இந்த 5மே நல்லா வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, அவங்கவுங்க உடலை பொறுத்து. சிலருக்கு முகத்துல மட்டும் வேர்க்கும், சிலருக்கு கையில வேர்க்கும், ஏதாவது ஒரு இடமாவது வேர்த்து அந்த வியானன் வாயுவையும் சரி பண்ணிரும். கடைசி காற்று உதானன் வாயு, அது மேல் நோக்கி போகக்கூடிய காற்று. மேல இருக்கிற அடைப்பையும் நமக்கு கண்ணீரா வெளியில தள்ளிடுறனால இந்த 5 வாயுக்களுமே இந்த தௌத்தி பிராணாயாமா செய்யவும் 5 வாயுக்களும் சரியாயிரும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 5 விதமான கழிவு நீரும் சரியாயிரும், நீர்பூதமும் ஆரோக்கியமாயிடும். இன்னைக்கு இந்த கிரியை தான் செய்ய போறோம். ஆரம்பத்துல இருந்தே செஞ்சிடலாம். இப்ப நம்ம அக்னிசாரா கபாலபதி 2 கிரியை முடிச்சிட்டோம். 3வதா திராடகா கிரியை, கண்ணை கிளீன் பண்ணிடுவோம். 4வதா மூக்கை கிளீன் பண்ணிடுவோம், அந்த பஸ்திய விட்டுறலாம். அடுத்து நீங்களா செய்யுங்க. 6வது கிரியையான தௌத்தி. இன்னைக்கு நம்ம 6 கிரியையில 5 கிரியையை நாம இன்னைக்கு செய்திடலாம். எடுத்துக்கோங்க, ஐ கப்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹரே. தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன் கடல் சிலம்புடன் கொஞ்சவேனின். தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன் கடல் சிலம்புடன் கொஞ்சவேனின். தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொடமடைந்து நின்றன்பு போல. தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொடமடைந்து நின்றன்பு போல. கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும். கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும். கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரையந்தன் முன் சந்தியாவோ. கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரையந்தன் முன் சந்தியாவோ. புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெங்கலம் கொண்டபோது. புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெங்கலம் கொண்டபோது. பொன்கிரியனச்சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற. பொன்கிரியனச்சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற. கொண்ட நடனம் பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொழும் கந்த வேளே. கொண்ட நடனம் பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி